அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பெரிய நாட்டத்தினால் நமது மதரசாவுல ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ஜுமாவுடைய நாளில பல பயனுள்ள நல் உபதேசங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத விட யாரை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான நண்பர்களை பத்தி நம்ம பேச போறோம். ஃப்ரெண்ட்ஷிப், யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும், ஃப்ரெண்டு பிடிக்கும்? பா, பயங்கரமா கை உயருது. போதும் போதும் போதும், அல்ஹம்துலில்லாஹ். கீழே போடுங்க. சூப்பர் சூப்பர், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். உண்மையா நண்பன் அப்படிங்கிறதுக்கு அரபுல ஹலீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலீல்னா நண்பன். நம்மலாம் அரபுல கூப்பிடும் பொழுது, நம்ம நண்பனை கூப்பிடும் பொழுது ஹலீல் ஹலீல் ஹலீலா அப்படின்னு ஈஸியா கூப்பிடலாம், நல்லா இருக்கும் அதனுடைய பேர். சரியா? இந்த ஹலீல் என்கின்ற நண்பன் என்கின்ற ஒரு அடையாளத்தை, ஒரு பெயரை அல்லாஹு தாலா ஒரு நபிக்கு கொடுத்திருக்கான். யார் தெரியுமா? ஹலீலுல்லா. யார், எந்த நபிக்கு இந்த பேரு? புரியல. மாஷா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கு. சூப்பர் சூப்பர், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு தாலா ஹலீலுல்லா, அல்லாஹுடைய நண்பன் யாராம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், எவ்வளவு ஒரு ஒரு உன்னதமான ஒரு இதுன்னு பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நபிமார்களுடைய பட்டியல்ல ஹபீபுல்லா, ஹலீலுல்லா, கலீமுல்லா, ரூஹுல்லா அப்படின்னு 4 நபிமார்கள் இருக்கிறாங்க. முதல்ல ஹபீபுல்லா, அல்லாஹுடைய நேசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஹலீலுல்லா, அல்லாஹுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போல கலீமுல்லா, அல்லாஹ்விடம் பேசியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரூஹுல்லா, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, நபிமார்களுடைய இதுல சொல்றோம். ரூஹுல்லா அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய ரூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நாம இன்னைக்கு ஹலீல் என்கின்ற நண்பனை குறித்து பேச போறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. என்ன அர்த்தம்? அழகான ஒரு நபிமொழி. ஒரு மனிதன் அவன் தன் நண்பனின் மார்க்கத்தின் மீது இருக்கிறான். எனவே யாரை நீங்க நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதை கவனமா தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு நண்பன், ஒரு மனிதன் நண்பனுடைய மார்க்கத்துல இருக்கான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதாவது இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்டை நம்ம பிடிச்சுக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த மனிதன், அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன குணம் இருக்குது, என்ன நற்பண்புகள் இருக்குது, என்ன மாதிரியான கேரக்டர்ல அவர் இருக்கிறானோ, அந்த மனிதன், அந்த ஃப்ரெண்டு இருக்கிறானோ, அதே கேரக்டர் தான் நமக்கு இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம ஃப்ரெண்டை, நம்மளுடைய நண்பனை, நம்மளுடைய தோழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறந்தவர்களாக, நற்குணம் கொண்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும். நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்கல்ல, எ ஃப்ரெண்ட் இன் டீட் இன் எ ஃப்ரெண்ட் இன் நீடு. எ ஃப்ரெண்ட் இன் டீட் இன் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். உண்மையான நண்பனை நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஆபத்துல இருக்கும் பொழுது ஈஸியா தெரிஞ்சுக்கிறலாமா. சுப்ஹானல்லாஹ். அதனால அதுவும் இந்த பாத்தீங்கன்னா உண்மையான நண்பன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் உண்மையா இருக்கான், யாரு பொய்யா இருக்கா, யாரை நம்ப அப்படின்ட்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். நண்பர்களை யாரை பார்த்தாலும் நல்லவங்களா தெரியும், அப்படிதானே? எல்லாம் ஏன்னா அவங்க பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், பேசுறது அப்படி இருக்கும், அவங்க பழகுற முறை அப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கவே கூடாது. முதல் நம்மளுடைய நண்பனை தேர்ந்தெடுக்க முதல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, அவன் ஒரு நற்குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கம் கொண்டவனாக இருக்கணும். நற்குணம், நல்ல பழக்க வழக்கம்னா என்ன அர்த்தம்? முதல்ல நற்குணத்தை எடுத்துக்கிறோமே. உண்மை பேசணும், எப்பயுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும், நல்ல குட் வேர்ட்ஸா பேசணும். பேட் வேர்ட் பேசுற தயவு செஞ்சு ஃப்ரெண்டை யாரும் வச்சுக்காதீங்க. ரொம்ப அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மோசமான நண்பனுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறவன், பொய் பேசுறவன், இவங்களெல்லாம் நண்பனுடைய பட்டியல் அப்படியே தூக்கி எரிஞ்சிடணும். வேண்டாம், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நமக்கு என்ன செய்யக்கூடாது,
வேண்டமே வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க. உங்களுக்கு முன்ன சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்னவா? கஸ்தூரியை போல. கஸ்தூரினா என்னது? இப்ப நமக்கு புரியுற மாதிரி அக்தர். யாருக்கெல்லாம் அக்தர் ரொம்ப பிடிக்கும்? அல்லாஹுடைய தூதருக்கு அக்தர் ரொம்ப பிடிக்கும். அதாவது சென்ட். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதருக்கு பிடிச்ச பல விஷயங்கள் இருக்குப்பா. அதுல ரொம்ப நறுமணங்களை ரொம்ப விரும்புவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பா வர்றதுல நறுமணங்கள் நிறைய வருமா. அதுவும் அரசர்கள் பக்கத்துல யாராவது சந்திக்க வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து சந்திக்க வர்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமா அக்தர் வாங்கிட்டு போவாங்களாம். சுபஹானல்லாஹ். அதனால அக்தர் ரொம்ப பிடிக்கும். அந்த அக்தர், அந்த நறுமணம், அந்த கஸ்தூரி எந்த நண்பனுக்கு ஒப்பா சொல்லியிருக்கிறாங்க? நல்ல நண்பனுக்கு. ஏன்னா நம்ம இந்த அக்தர் பாட்டில கையில எடுத்தா போதும், அதை நம்ம பூசிக்கலாம் தேவையில்லை. கையில எடுத்தாலே அதை கீழே வச்சுட்டு மோந்து பாருங்க, ஸ்மெல் அடிக்கும். மாஷா அல்லாஹ். அந்த அக்தர் பாட்டில் இருக்கக்கூடிய ரூம், அந்த அக்தர் பாட்டில் இருக்கக்கூடிய இடம் முழுக்க மனமா இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ண கூட தேவையில்லை. அதே போலத்தான் நல்ல நண்பனிடத்துல பேச வேண்டாம், அவனை பார்த்தால், அவனிடத்தில் அமர்ந்தால், அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டால் போதும், எல்லா நற்குணங்களும் நமக்கு வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ். அதே இது தீய நண்பனுக்கு, தீய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, தீய ஃப்ரெண்டுக்கு என்ன உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இரும்பு உலையை ஊதுபவன், கொள்ளை பற்றுடன் சொல்லுவோம் இல்லையா? அதாவது இரும்பு தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிக்கு போனா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸ்ல பயங்கரமா வெப்பம் அடிக்கும், அப்படிதானே? ஹீட்டா இருக்கும். உள்ள போகும் பொழுது அந்த இரும்பை அப்படியே அடிக்கும் பொழுது பொரியெல்லாம் பறக்கும். அந்த இரும்பு நெருப்பு பொரியெல்லாம் பறக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்? நம்மளுடைய ட்ரெஸ்ல படும், நம்மளுடைய முகத்துல படும், நம்மளுடைய தோல்ல படும், ஒன்று எல்லாமே பாதிப்பாயிடும். அதே போலத்தான் அந்த கெட்ட நண்பனோடு நீ பழகுன அப்படின்னா அவனுடைய துர்க்குணம், அவனுடைய கெட்ட குணம், நம்ம அடிக்கடி சொல்றதா, நல்ல பேர் வாங்க ரொம்ப நாள் ஆகும், ஆனா கெட்ட பேர் வாங்க ஒரு நொடி பொழுதா, ஒரு செகண்ட், ஒரு சின்ன ஒரு மூமெண்ட், ஒரு சின்ன வேர்டு, ஒரு சின்ன ஒரு அசைவு போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளா சம்பாரிச்ச நல்ல பேரெல்லாம் மோசமா போயிடும். அது யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்னா முதல்ல நம்மளுடைய நண்பர்கள் தான். அதனால நல்ல முறையில கஸ்தூரியை போல, அக்தரை போல நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுங்க, மனமான நண்பர்களை தேர்ந்தெடுங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களை தேர்ந்தெடுக்கவே கூடாது. அல்லாஹுடைய தூதர் அவங்களுடைய நட்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும், அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு நட்புக்கான ஒரு பாலம்னு கூட சொல்லலாம். ஒரு அழகான காட்சியை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படியான ஒரு நண்பர்களுடைய வட்டாரம், நண்பர்களுடைய அமர்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு நாள் அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுல ஒது செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிட்டு மஸ்ஜிது நபவிக்கு போறாங்க. மஸ்ஜிது நபவி எங்க இருக்கும்? எந்த ஊர்ல இருக்கு? மஸ்ஜிது நபவி எந்த ஊர்ல இருக்கு? மதீனாவுல இருக்குது, அப்படிதானே? மக்காவுல, இது கஅபா எங்க இருக்கு? மக்காவுல இருக்கு. ஓகேவா? இங்க சரி, அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுல ஒது செஞ்சுட்டு அல்லாஹுடைய தூதர் தேடி போறாங்க. போனா மஸ்ஜிது நபவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல. இப்ப இல்லங்கோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில இருந்த அந்த சில தோழர்கள்ட்ட கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்க அப்படின்னு சொல்லவும், இங்கிட்டு கூடி போனாங்க, போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க விசாரிச்சு போறாங்க. ஒரு அழகான தோட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துடைய பேர் அப்படின்னா பிக்ரு அரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோட்டம், பிக்ருனா கிணறு. அந்த கிணறு இருக்கக்கூடிய ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தோட்டத்துக்குள்ள போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சலாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை தேடித்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா, அந்த கிணறு இருக்குல்ல, எல்லாரும் கிணறு பார்த்திருக்கீங்கல்ல, அந்த கிணறுடைய சுவர் இருக்கும்ல, அதுல உட்கார்ந்து காலை உள்ள போட்டிருக்காங்க, கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்க. புரியுதா? அது எப்படி, எந்த அமைப்புன்னு புரியுதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிணற்றிற்குள் 2 கால்களையும் தொங்க விட்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த தோட்டத்துடைய வாயில்ல போய், அதாவது வாசல்ல போய் உட்கார்ந்துகிட்டேன்.
அல்லாஹுடைய தூதர் அங்க அந்த கிணற்றுல இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சு ஒது செஞ்சுட்டு அந்த கிணற்றுலயே அமர்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த தோட்டத்துடைய வாயில நான் நினைச்சுக்கிட்டேன், அந்த அந்த நபித்தோழர் சொல்றாரு, நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பணியாளனா, ஒரு காவலனா நான் இங்க உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு எனக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டேன். நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த தோட்டத்துடைய கதவை வந்து ஒருத்தவங்க தட்டுறாங்க. தட்டின உடனே யாரு அப்படின்னு நான் கேட்கிறேன். கேட்ட உடனே அங்க வெளியில இருந்து ஒரு குரல் வருது, நான் தான் அபூபக்கர் வந்திருக்கேன் அப்படின்னு குரல் வருது. அப்ப நான் சொன்னேன், அபூபக்கரே இருங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அனுமதி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிணறுல உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, அங்க போய் அல்லாஹ்வுடைய தூதரே அபூபக்கர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், உள்ள வர சொல்லுங்க, அவங்ககிட்ட எப்படின்னு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவங்ககிட்ட சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாசியாம். முதல் முறையா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல இந்த நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி விடுறாங்க. சொன்ன உடனே அபு மூசா என்ன செய்யறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபூபக்கரே உள்ள வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை போய் பாருங்க, அதுக்கு முன்னாடி உங்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பாக்குறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் போறாங்க. போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொன்ன உடனே அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. உயிரோடு இருக்கும் பொழுது நீ சொர்க்கவாசி அப்படின்னு சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் நமக்கு. சுப்ஹானல்லாஹ். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமர்ந்திருக்க, அவருடைய வலது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அமர்ந்திருக்காங்க அப்படின்னா, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கிணத்துல காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தாங்களோ அது போல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்யறாங்க, காலை தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த அபு மூசா என்ன செய்யறாங்க, இருந்த இடத்துலயே தன்னுடைய காவலனா அந்த தோட்டத்துடைய வாயில உட்கார்ந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் கதவு தட்டப்படுது. யாரு நீங்க அப்படின்னு கேட்கப்படுது. அபு மூசா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்படுது, நான் தான் உமர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இருங்க, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதரே உமர் வந்திருக்கிறாரா, வர சொல்லுங்க, அவருக்கும் சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அபு மூசா என்ன செய்யறாங்க, உமரே உள்ள வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தேடி போறாங்க. கிணற்றுக்கு நபியுடைய இடது பக்கம் என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அழகான ஒரு அமர்வு. அப்ப மறுபடியும் அபு மூசா என்ன செய்யறாங்க, அந்த வாயில் காவல் அந்த வாசல்ல உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே 3வது முறை அந்த வாசல், தோட்டத்துடைய வாசல் கதவு தட்டப்படுது. யார் நீங்க அப்படின்னு கேட்ட உடனே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, உஸ்மான் இருங்க, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அனுமதி கேட்டு வர்றாங்க. உஸ்மானுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, உஸ்மானுக்கு நீங்க சொல்லுங்க, சில சோதனைக்கு பின்னால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லியிருக்கின்றான் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதே போல அபு மூசா சொல்றாரு. உஸ்மான் வர்றாரு. வந்த உடனே அந்த சுவருடைய ஃபுல் ஆயிடுச்சு. அந்த கிணறு வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய கிணறுலாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம், குட்டி வாயில் தான். அந்த காலத்துல அவ்வளவுதான் தோண்டி வச்சிருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லா ரசூல்லா, அவங்களுடைய வலது பக்கம் அபூபக்கர், அவங்களுடைய இடது பக்கம் உமர். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்பக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரவுண்டுல இந்த சைடு முடிஞ்சிருச்சு, அந்த எதிர்பக்கமா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த 4 பேரை பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு நட்பு வட்டாரம் நமக்கு தெரியுது. என்னன்னா, முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த நற்செய்தி சொல்ல சொன்னுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, 3 பேருக்கும், அதாவது சொர்க்கத்தை குறித்து. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, யாராவது ஒரு நண்பரை சந்திக்க போகும் பொழுது நண்பருக்கு அடிக்கடி நம்மளுடைய அன்புகளை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வார்த்தைகள், அழகான அன்பான வார்த்தைகள், அந்த பிள்ளை அந்த தன்னுடைய நண்பன் தன்னுடைய தோழி அழுது கொண்டிருந்தாலும் சரி, கவலையில இருந்தாலும் சரி, நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய அன்பை பெறக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல கிஃப்ட் அன்பளிப்பு பரிமாறக்கூடியவங்களா இருக்கணும். இதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு நீடித்திருக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பிள்ளை அழுதுச்சுன்னு நினைச்சுக்கோ, நல்ல அழுகு, உனக்கு இதெல்லாம் தேவைதான், வேணும், கேட்டியா நீ எல்லாம் அப்படி ஆறுதலா இல்லாம கூட கொஞ்சம் என்ன செய்யறது, இடிச்ச புள்ள இடிக்கிற மாதிரி மறுபடியும் என்ன செய்யறதா சொல்லிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லும் போது அல்லாஹுடைய நினைவு வர்ற மாதிரி ஆறுதல் சொல்லணும். நீ ஒண்ணு கவலைப்படாத, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், இது என்ன உனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா பரவாயில்ல, இதை விட சிறந்தது அல்லாஹ் கொடுப்பான், இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன், இப்படின்னு நம்ம என்ன செய்யணும், முழுமையா அல்லாஹுடைய நினைவை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அந்த நம்மளுடைய தோழிக்கோ நம்மளுடைய நண்பர்களுக்கோ ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த அமர்வு எந்த அளவுக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின்னாடி சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இது பாத்தீங்கன்னா இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வலது பக்கம் எப்படி அபூபக்கர் உட்கார்ந்து இருந்தாங்களோ அது போல இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய வலது பக்கம் அபூபக்கர் இறந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இன்று வரைக்கும். அதே போல இடது பக்கம் யார் உட்கார்ந்திருந்தா,
யார் உட்கார்ந்திருந்தா? உமர் அலி. இறந்த பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடது பக்கமா இப்பயும் உமர் அலி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. உஸ்மான் எதிர்த்து உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அவங்க எங்க அடக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மஸ்ஜித் நபவியில ஆயிஷா அவங்களுடைய வீட்டுலதான் 3 பேர் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய எதிர்க்க இருக்கக்கூடிய கபிரிஸ்தான்ல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹு தாலா இந்த உலகத்துல யாரெல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்களோ, யாரெல்லாம் அந்த நண்பர்களுடைய வட்டாரத்துக்குள்ள இருந்தாங்களோ அவர்களை அல்லாஹு தாலா இறுதி மூச்சு வரைக்கும் ஒற்றுமையாக ஆக்கி வைப்பான். சுபஹான் அல்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் கேட்பாராம், நமக்கெல்லாம் எப்பயுமே ஃப்ரெண்டோட அவங்க கூட இருக்கணும்ட்டு ஆசை இருக்குல்ல, சொர்க்கத்துல நம்ம அவங்களோட இருந்தோம்னா ரொம்ப பெரிய ஆசை, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. இப்ப அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதர் கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத் நாளுக்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்னும் தயார் செஞ்சு வைக்கல, அல்லாஹுவை நேசிக்கிறேன், அல்லாஹுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, நீ இந்த உலகத்துல யாரையெல்லாம் நேசிக்கின்றாயோ, முதல்ல அல்லாஹுவை நம்ம நேசிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதரை உயிருக்கு மேலாக அல்லாஹ்வுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நேசிக்கணும். அதற்கு பின்னால் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் நேசிக்கின்றோமோ, அதுவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம், தோஸ்துன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் தனித்தனி பேர்கள் இருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, பெஸ்டி, இதெல்லாம் அந்த அந்த அட்டவணைக்குள்ள வந்துடும். சுபஹானல்லாஹ். இவங்களெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல இந்த துன்யாவுல ஒண்ணு போல ஓதி, ஒண்ணு போல தொழுது, ஒரே போல பயணிக்கக்கூடிய அந்த நண்பர்கள் மறுமையில நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களோடு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இப்ப இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. ஒரு கால் அல்லாஹ் பாதுகாக்கணும், 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வுடைய கிருபையினால அவனுடைய ரஹமத்தை கொண்டு ஒரு நண்பர், ஒரு ஃப்ரெண்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாலும், நரகத்துல ஒரு நண்பன் இருந்தாலும், அந்த சொர்க்கத்துக்கு போன பின்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு வேணும் யா அல்லாஹ், நீ மன்னிச்சே ஆகணும், எனக்கு சொர்க்கத்துல எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்ட, நான் இந்த துன்யாவுல என் ஃப்ரெண்டோடயே நான் இந்த உலகத்துல நான் அமல் செஞ்சேன், நல்ல நல்ல விஷயங்களா நான் கத்துக்கிட்டேன், அதனால கண்டிப்பா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய சொர்க்கத்துல ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நாம ஷஃபாஅத் செய்யலாம். அந்த ஷஃபாஅத், அந்த பரிந்துரையை, அந்த ரெக்கமெண்டேஷனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய ஃப்ரெண்டை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல என்ன செய்வான்? இது பண்ணும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, எல்லாருமே சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நான் நிறைய முயற்சி செய்யணும், நிறைய துஆக்கள் செய்யணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க, நல்ல பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களை தேர்ந்தெடுங்க. தீய நண்பன் உங்களை வழிகெடுத்துருவான், நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப எல்லாமே அழகா இருக்கும், எல்லாமே அவங்க செய்யறது, அவங்க நடவடிக்கை. இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு 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 ஆண் நண்பனே இருக்கணும், ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கோயேன். ஒரு பசங்க ஒரு நல்ல பையனா இருக்கிறான், இன்னொரு பையன் பார்த்தேன்னா அவனுக்கு பிடிக்கும், ஆனாலும் ஒரு சின்ன சின்ன சேட்டைகள். உதாரணமா ஒரு கேர்ள் கூட பேசுறது, அந்த கேர்ள் நம்பர் வாங்குறது, அதே போலதான் அவங்களுக்கும் தான். ஒரு பாய் கூட பேசுறது, ஒரு 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு பாய் கூட பேசுறது, பாய் நம்பர் வாங்குறது, இந்த மாதிரியான ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவர்களை கண்டிக்கணும். நாம உதவி செய்யறதோ இல்ல நம்ம அதை எடுத்துக்கிட்டு சூப்பர் டை செம்ம பரவாயில்லையா அப்படின்ட்டு அவங்கள மோட்டிவேட் பண்றதோ, இந்த பழக்க வழக்கம் கூடவே கூடாது. நல்லா பாதுகாக்கணும். நம்ம தப்பு செஞ்சா கண்டிக்கிற நண்பனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மளுடைய குறைகளை வெளிப்படையா சொல்லக்கூடிய நண்பனை தேர்ந்தெடுக்கணும். நாம என்ன செய்வோம் தெரியுமா? ஏதாவது சொன்னோம்னா நீ மட்டும் ஒழுங்காக்கும், என்ன சொல்ல வந்துட்ட அப்படின்ட்டு அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. குறை என்கின்ற ஒன்றை யாரு நமக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஜஸாக்கில்லா சொல்லி பழகுங்க. அழகான பழக்கம். நம்மளுடைய குறைய, நீ இப்படி இருக்கிற, நீ திருத்திக்கோ, நீ சரியில்லை, அப்படி நீ நடந்துக்கோ, இதுதான் நல்ல பழக்கம் அப்படின்ட்டு யாராவது நம்மகிட்ட குறை சொல்றாங்க அப்படின்னா ஜஸாக்கில்லா, அல்லாஹ் அவங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அதை ஏற்க மறுக்கிறதோ, அவங்கள மறுபடியும் அப்படி திருப்பி விடுறதோ, அந்த பழக்கம் கெட்ட பழக்கமாகும். நல்லா பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நண்பர்களை நல்ல முறையில தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்ல முறையில தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் மறுமை வரைக்கும் ஒற்றுமையோடு, அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல, ஒரு மனிதன் யாருடைய நண்பனை தேர்ந்தெடுக்கிறானோ அவனுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால குட் ஃப்ரெண்டை தேர்ந்தெடுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அல்லாஹு தஆலா நம்முடைய தோழமையை நிரந்தரமாக்கி சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.